நமக்கு ஒரு பொருள் வருதுன்னா அது எங்கேருந்து அந்த சோர்ஸ் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க வீட்டு சைடு யாரும் ஃபார்மிங்ல இல்ல. ஆனா என்னோட ஃபாதர் இன் லா சைடு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. பட் அது அப்படியே நடுவுல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபார்மிங்கை நிறைய பேர் கண்டினியூ பண்ணல. பட் திரும்பி திரும்பி எல்லாருமே அதுக்கு தான் போக போறோம். அதுதான் ரியாலிட்டி இஸ் கோயிங் டு பி தட் தான். அது கண்டிப்பா. ஸோ நம்ம இது இங்கேருந்து வாங்குறப்ப நமக்கு ஒரு ஒரு பொருளோட மதிப்பு தெரியுது, அதோட குவாலிட்டி தெரியுது, அதோட சோர்ஸ் தெரியுது, நமக்கு அது சாப்பிட்றப்போ அதோட டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இது எல்லாமே ஃபார்மர்ஸ் இல்லைன்னா நமக்கு நடக்காதுல்ல. அவங்களோட எஃபர்ட் தான் நமக்கு. நம்ம தட்டில் ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்றோம்னா ஃபார்மர்ஸ்னால மட்டும்தான் அதை சாப்பிட்றோம். அதை அவங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் காசுக்குன்னு பண்றது இருக்கலாம். ஆனா அதை மீறி அதுல ஒரு பேஷன் இல்லாம அதை பண்ண முடியாதுல்ல. தேங்க்யூ சோ மச். தட்டில் சாப்பிட்றதுக்கான ரீசன் நீங்க தான். நீங்க இல்லைன்னா ஃபார்மர்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா அந்த பேஷன் இல்லைன்னா தட்டில் அவ்வளோ நல்ல ஃபுட் எல்லாம் கிடைக்காதுங்க.